ஆன்லைன் நமக்கு நிறைய ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. ஸோ சொல்றது ஒரு வேளை கறக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ அண்ணனை ஒரு வார்த்தை நேரில் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். சந்திச்ச உடனே அவருடைய கரெக்டாக நமக்கு பண்ணது நம்ம மனசுக்கு என்ன பட்டுதோ அதை ஏற்ற மாதிரி தான் விலையும் சொன்னார். நல்ல மடி செட்டிங் பாருங்க. மடி வைக்கும் போது மாட்டை வெளியே கட்ட முடியாது. சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹெச்எஃப் கிராஸ் மாட்டுக்கு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை 74. A to Z வந்து செக் பண்ணி பாருங்க லைவா நம்ம ஃபார்ம்ல. தோட்டம் இருக்கு, தோட்டத்தில் விட்டு மேய்ச்சி பாருங்க. சூப்பர் நேப்பியர் சாப்பிடணும், சூப்பர் நேப்பியர் சாப்பிட வச்சு பாருங்க. வைக்கப்புல்லு சாப்பிடுன்னு பாருங்க. கரம்புல விட்டு மேய்தான் செக் பண்ணி பாருங்க. எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க? ஒரு மாடு வாங்கணும்னு வந்தோம். கொஞ்சம் 2 மாடா வாங்கியிருக்கோம். கொஞ்சம் அனுசரிச்சு சொல்லியிருக்காரு. மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 6, 5, 11 கண்ணுக்குட்டி 1 லிட்டர் குடிச்சது போக 12 லிட்டர் குண்டானுக்கு வருது. நேரடியா வாங்க செக் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டுல எவனும் கொடுக்க முடியாத விலை 53,000 விலைங்க. மடி செட்டு பாருங்க, அப்படியே ஆழ மீறின மடிங்க. மாட்டுக்கு தண்ணி தீனிக்கு அற்புதம், குணமணத்துல தங்கம், ஷோ குவாலிட்டி மாடு பாருங்க. ஒரு 8 சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க சேலம் ஹரி. நம்ம மாட்டுப்பண்ணை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனி நாட்கள்ல இங்க வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. 65 முதல் 1,20,000 வரைக்கும் நம்ம கிட்ட மாடுகள் இருக்கு. ஜெர்சி கிராஸ், கிர் கிராஸ், சாகிவால், ஹெச்எஃப் கிராஸ் போன்ற மாடுகள் 15 முதல் 25 லிட்டர் கறவை வரைக்கும் நம்ம பண்ணையில அவைலபிளா இருக்கு. மாடுகள் பொறுத்த வரைக்கும் நம்ம 4 காம்பு கேரண்டி கொடுத்து கொடுக்குறோம், கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்குறோம், தண்ணி தீனி கேரண்டி கொடுத்துக்கிறோம். மாட்டுல எந்த நோவு இல்லைங்கிறது கேரண்டி கொடுத்து கொடுக்குறோம். நாத்தரை மூலம் மாட்டுக்கு வரதுக்கு கேரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். நேரடியாக நம்ம பண்ணையை வந்து லைவா செக் பண்ணி பாருங்க. தீனி தண்ணி எல்லாமே இங்கே பக்காவா செக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பண்ணையில எப்பயுமே இன்னை வரைக்கும் ரிட்டர்ன் கஸ்டமர் அதிகம். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம 25 மாடுகள் இறக்கிருந்தோம் நம்ம பண்ணையில. இன்னைக்கு ஒரே நாள்ல நம்ம பண்ணையில 23 மாடுகள் விற்பனை ஆகியிருக்கு. அப்போ ஒரே நாள்ல 23 மாடுகள் விற்பனை ஆகுதுன்னா இன்னைக்கு என்கிட்ட 23 மாடு வாங்கினதுல ஒரு 15 மாடு என் ரிட்டர்ன் கஸ்டமர். வாங்கினவங்களே 5வது டைம், 6வது டைம், 7வது டைம் வந்து வாங்குறாங்க, திருப்பி வருவாங்க. அதனால என் பொருள் சுத்தமா இருக்கும். தெளிவா நம்பி என் பண்ணைக்கு வாங்க. அதே மாதிரி இந்த வீடியோல வந்து ஹெச்எஃப் மாடு 20 கறக்கும் 30 கறக்கும் மக்கள் ஆசையை தூண்டி நிறைய பேர் அந்த சூழ்ச்சி வழியில விழுந்துடுறீங்க. எனக்கு இப்ப போன வாரத்துல நேர்ந்தது வந்து என் பக்கத்து ஊருக்காரர் வந்து எனக்கு ஹெச்எஃப் மாடு தான் வேணும்னு ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போனாரு. வாங்கிட்டு போகும்போதே நான் சொல்றேன், இதுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகம். இது பிராய்லர் கோழி மாதிரி நம்ம ஆல்ரெடி வளர்த்துட்டு இருக்க மாதிரி நாட்டுக்கோழி மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குன்னு தெளிவா சொல்லிதான் கொடுக்குறேன். அந்த மாட்டை வாங்கிட்டு போனாங்க. அவங்க பராமரிக்க மாட்டாங்க. நான் கெஸ் பண்ணேன். அதே மாதிரி மாட்டை வந்து ஈரத்துல கட்டி போட்டு மாட்டுக்கு மடி நோய் வர வச்சு மடி இவ்வளவு பெருசு வீங்கி கண்ணு போடும் போது நல்ல கறவை கறந்துட்டு இருந்த மாடு அவங்க இடத்துக்கு போனோடனே மடி வீக்கு வந்து நல்ல மடி இவ்வளவு பெருசாகி மாட்டுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு காலில் புண்கள் ஏற்பட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல அந்த மாடு வந்து கடைசியா 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் 25,000க்கு வித்துட்டாங்க. இது நம்ம மேல ஏற்பட்ட தப்பு கிடையாது. பண்ணையில வந்து இந்த மிஸ்டேக் ஆகி அவங்ககிட்ட போக கிடையாது. அவங்க இடத்துல இந்த மிஸ்டேக் ஆயிருக்கு. நம்ம வந்து தெளிவா கறந்து பார்த்து பிடிச்சிட்டு போனா அங்க போய் மிஸ்டேக் ஆகுதும் போது தெளிவா பராமரிக்க தெரிஞ்ச மாடு தான் பிடிச்சிட்டு போனோம். வீடியோல வந்து காட்டுவாங்க இவ்வளவு பெரிய மடி இருக்கு, 30 லிட்டர் கறக்கணுவாங்க. நம்ம இடத்துக்கு செட் ஆகுமா, நம்மளால பார்க்க முடியுமா? அப்பா நம்ம மாடு என்னடா 10 லிட்டர் தான் டெய்லி 400 ரூபா தான் வருமானம், அது 20 லிட்டர் கறந்தா 800 ரூபா வருமானம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த 800 ரூபா ஒரு இடத்துல நம்மளோட பராமரிப்பு அந்த 800 ரூபா அளவுக்கு இருக்கணுங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கணும். உங்க சுத்து வட்டாரத்துல நீங்க சுத்தி பாருங்க. உங்க முன்னோர்கள் எந்தெந்த மாடுகள் வச்சு வழி நடத்தினாங்க அந்த மாடுகள் வாங்கிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு நோய் மேலாண்மை, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கரெக்டா இருக்கும். ஹெச்எஃப் மாடு வாங்கினா அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தா மட்டும் தான் வளர்த்த முடியும். நான் மேக்சிமம் வரவங்க என் வியாபார லாபத்துக்காக இல்லாட்டியும் உங்க ஊருக்கு செட் ஆகுமான்னு நான் ஒரு வாரத்தை கேட்பேன். கேட்கும் போது நான் பாத்துக்கிறேன், நீங்க கொடுங்க, நான் காசு கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை போது நான் கொடுத்தாகணும். ஆனா நான் மனசார வந்து நான் தெளிவா அத்தனை கஷ்டம் பண்ணி கேட்பேன். லாபங்கிறது எனக்கு அடுத்த விஷயம். வாங்கிட்டு போறவங்களும் நல்லா இருக்கணும். அதனால நம்பிக்கையை நான் பண்ணை தேடிவாங்க. நன்றி. பட்ஜெட்ல மாடு கேட்டவங்களுக்கு ஹெச்எஃப்ல தான் எனக்கு வேணும், பட்ஜெட்ல வேணும், 20 லிட்டர் பால் கறக்கணும்ன்றவங்க தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். கடைப்பல் முளைப்பு சுழி சுத்தமான மாடு, 3ஆம் ஈத்து மாடு தான். சும்மா 2வது ஈத்து மாடுன்னு பொய் சொல்லணும்ல இல்லைங்க. 3வது ஈத்து மாடு நல்ல பெருங்குட்டு மாடு, தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும், குணமணத்துல சூப்பரா இருக்கும். காலை மாலை இருவேளை 20 லிட்டர் கறக்கூடிய கெப்பாசிட்டி. மாடு பாருங்க, நல்ல ராட்ன தூரியாட், நல்ல நீல நெட்ல நல்ல பாடு, நல்ல மடி செட்டிங் பாருங்க. மடி வைக்கும் போது மாட்டை வெளியே கட்ட முடியாது. கண்ணு போட்டோடனே நல்ல கறவை எதிர்பார்க்கலாம். இந்த சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹெச்எஃப் கிராஸ் மாட்டுக்கு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை 74. தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும், குணமானத்துல சூப்பரா இருக்கும். வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாடு. இந்த பணத்தை போட்டு வாங்கினீங்கன்னா 13 லிட்டர் கறக்கும், 15 லிட்டர் கறக்கும். இது 20 லிட்டர் கறக்கும். உங்களுக்கு இரட்டைப்பு லாபம் உண்டு. 74,000 தான் விலை. அதுவும் கிடேரி கண்ணு போட்டுச்சுன்னா உங்க முதலே வேற மாதிரி ஆயிரும். தெளிவான கண்ணு மாடு, 18 லிட்டர் கறவையில அழகிய காலக்கண்ணு. வேற இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 3 மணி அளவுல தான் கண்ணே இருக்குது. மடி செட்டு பாத்தீங்களா, பிரம்மாண்டமான மடி செட்டு, சதுர பைக்கெட்ல ரெட்டை வரி மடி செட்டு, காலக்கண்ணு.
கண்ணினி 1 மணி நேரம் தாங்க ஆகுது. தாராளமா ரெடி கண்டிஷன்ல பால் வேணும், எனக்கு சீம்பால் மாடா இருக்கணும்ன்றவங்க தாராளமா இந்த மாட்டை தூக்கிடுங்க. பால் மடிலாம் உங்களுக்கு கட்டி வச்சு காமிக்கலைங்க, சீம்பால் மடி தெளிவான மாடு. மாட்டுக்கான விற்பனை விலை 85,000 வருங்க. மாடு டாப் குவாலிட்டியான மாடு, தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு. தாராளமா இந்த மாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல பெருங்குட்டு மாடு, செம்புத்து காரிங்கனால கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்டும் இந்த மாடு தாங்குங்க. இதோட கறவை வந்து பாத்தீங்கன்னா 18 லிட்டர் கறவை திறனுங்க. மாட்டோட மடி செட்டு பாருங்க, இந்த அளவுக்கு கறவை இருக்குங்க. வேணுங்கிற கூப்பிடுங்க, கண்டிப்பா எடுத்துக்கலாம். நல்ல சூப்பர் மாடுங்க. டாப் குவாலிட்டியில HF பிளஸ் சிந்தி ரெண்டுமே மிக்சிங் ஆன மாடு. 70% HF, 30% சிந்தி கிராஸ். அதனால இந்த மாட்டு வந்து கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். தண்ணி தண்ணிக்கு சூப்பரா இருக்கும். 6 பல் 2 அனைத்து சுழி சுத்தமான மாடு. காலையில் மாலையில் 2 வேலையும் சேர்த்து 23 லிட்டர் கறவை வந்த மாடு. ஆனா நம்ம அவ்வளவு சொல்ல போறது இல்ல, 2 நேரமும் 20 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். தண்ணி தண்ணிக்கு அற்புதமா குணமனத்துல சூப்பரா, மிஷினுக்கு ஆகட்டும் கை கரைக்கு ஆகட்டும் கிளைமேட் அடாப்ஷன்லயும் இந்த மாட்டை அடிச்சுக்கவே முடியாது. நல்ல சூப்பரான மாடு, காட்டு மேய்ச்சல் மாடு. வைக்க பில்லு நுனிப்பில்லு எல்லாமே நல்ல காட்டு வழியில மேய்ஞ்சி நல்ல தெளிவா வளர்ந்த மாடு. இன்னும் 15 நாள் டெலிவரி டைம் இருக்குது கண்ணு போடுறதுக்கு. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கேட்கிறோம். நேரடியா வாங்க, மாட்டை பாருங்க. நல்ல பெருங்குட்டு மாடு, ரெட்டை முதுகு மாடு. மாடு எந்த அளவுக்கு கீழே இருக்கு குப்பை குளத்தை கூட பொறுக்கி திங்கும். தீனி தண்ணிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன மாடு. A to Z வந்து செக் பண்ணி பாருங்க லைவா நம்ம ஃபார்ம்ல. தோட்டம் இருக்கு, தோட்டத்தில் விட்டு மேய்ச்சி பாருங்க. சூப்பர் நேப்பியர் சாப்பிடணும், சூப்பர் நேப்பியர் சாப்பிட வச்சு பாருங்க. வைக்கப்புள்ளி சாப்பிடுன்னு பாருங்க. கரம்புல விட்டு மேய்தான் செக் பண்ணி பாருங்க. எல்லாமே பண்ணக்கூடிய மாடு. 20 லிட்டர் கறவை கேரண்டி வரும். ரொம்ப எப்படி எனக்கு உண்மையிலே பிறவி போடி சிந்தியும் மொட்டை HF கலப்பினமானது. ஜெர்சி கிராஸ்ல ஒரு தரமான மாடு கொண்டு வந்துருக்கோம். குறுங்கால் டைப்பு, பிரம்மாண்டமான மடி செட்டு. இவ்வளவு மடி இருக்கிறதுக்கு பொதுவாகவே எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எல்லா வியாபாரியும் 20 லிட்டர் கறக்கும்பா, 22 லிட்டர் கறக்கும்பான்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அவ்வளவு சொல்ல போறதுல 2 நேரம் 15 லிட்டர் கேரண்டி. தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு, குறுங்கால் டைப் மாடு. எல்லா ஒரு கிளைமேட் தாங்கும், வெயிலுக்கு தாங்கும். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 80,000 வருங்க. மாடு ஷோ குவாலிட்டி மாடு, அளவான மாடா இருந்தாலும் ஷோ குவாலிட்டி மாடு. நல்ல கிராஸ் டைப், ஃபேட்டஸ்னஸ் வரும், கறவைக்கு நல்லா இருக்கும். ஜெர்சியில கிராஸ் டைப் மடி செட்டு பாருங்க. அப்படியே ஆழ மீறின மடிங்க மாட்டுக்கு. தண்ணி தண்ணிக்கு அற்புதம், குணமனத்துல தங்கம். ஷோ குவாலிட்டி மாடு பாருங்க. ஒரு 8 தெளிவான மாடு. ஆல் பிளாக் HF ரகத்துல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே எனக்கு மாடு வேணும். மாடு தெளிவா இருக்கணும், தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கணும், குணமனத்துல நல்லா இருக்கணும், கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கணும், ரீசனபிளான ரேட்ல எனக்கு 20 லிட்டர் கறக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். நல்ல தெளிவான ஒரு மீடியம் சைஸ் மாடு தான். ஆனா நல்ல தெளிவான மடி வரிசை. காலையில 10 சாயந்தரம் 10 கறக்கூடிய கெப்பாசிட்டி. ஒரு 5 லிட்டர் கறவை கறக்கிற ரேட்டு தான் நம்ம கேட்க போறோம். இந்த சூப்பரான மாடு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை 74,000. 20 லிட்டர் கறவை 74,000 விலையில எனக்கு HF மாடு வேணும்ப்பா, பட்ஜெட்ல வேணும், கறவையில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். புராண மாடு, ஆல் பிளாக் டைப், HF ரகம், நல்ல காம்பு வரிசை, பால் தரையை பாருங்க எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குன்னு பாருங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடிக்கு ஒரு காம்பு, மிஷின் போறதுனால போட்டுலாம், கை கறவைக்கு நல்லா இருக்கும். வேணுங்கிற கூப்பிடுங்க, உடனே இந்த மாடுல எடுத்துக்கலாம். கிராஸ் தெளிவான மாடு, 18 லிட்டர் கறவை, 2 அனைத்து கடைப்பல் முளைப்பு, சுழி சுத்தமான மாடு. மாடு ஹெவி சைஸ்ல ஒரு நீரி சமம். நம்ம பண்ணையில நாம கொடுக்குற ரேட்டுக்கு நீங்க எந்த பண்ணைக்கு போனாலும் உங்க அந்த ரேட்டு கிடைக்காது. கடைப்பல் முளைப்பு, தெளிவான மாடு, 2 அனைத்துக்கு 18 லிட்டர் கறவை கேரண்டி உண்டு. அப்படியே மாடு பாருங்க, நீளத்திலையும் வளத்திலையும் மாடு நல்ல தெளிவான மாடு. நல்ல லென்த் பிரெத், சுழி சுத்தம். மாட்டுக்கான விற்பனை விலை 80,000 மட்டும்தான். நேரடியா வாங்க, செக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல காட்டு வழியில இருந்த மாடு, வெயிலுக்கு தண்ணி தண்ணி தாங்கக்கூடிய மாடு. நல்ல தெளிவான காம்பு வரிசை, கறக்க பிடிக்க சூப்பரா இருக்கும். HF கிராஸ் மாடு, 2 அனைத்து கடைப்பல் முளைப்பு. இன்னும் கண்ணினை 20 நாள் டைம் இருக்காங்க. 20 நாள் டைம் இருந்தாலும் தப்பே கிடையாது. மாடு சூப்பரான மாடு. காலையில 10 சாயந்தரம் 10 கேரண்டி கொடுக்குறேன். காலைல 10 சாயந்தரம் 10 இந்த மாட்டுல வரலனா நீங்க திரும்பி எடுத்து வந்து விட்டுருங்க. இது ஆனா பண்ணையில இருந்த மாடு இல்ல, ப்ராப்பர் ஒரு விவசாயி தோட்டத்துல வச்சு வளர்த்தன மாடு. நல்ல வெயிலுக்கு அடிப்படி தாங்கும். நல்ல நீள லெத்து பாருங்க. மாடு நல்ல நீளம், நல்ல உயரம். கலரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செம்புத்து காரி. மாடு HF ரக மாடு. ஆனா காட்டு வழியில 20 லிட்டர் எனக்கு கறக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும், தாராளமா இந்த மாட்டு எடுக்கலாம். அப்படியே குணத்துக்கு தங்கம், பச்சை குழந்தை மாதிரி பாருங்க. மடி லூஸ் பாருங்க. நல்ல ரெட்டை வரி மடி அமைப்பு, நல்ல உடம்பு இங்க பாருங்க. நல்ல தெளிவான ரெட்டை வரி உடம்புல நல்ல பின்னங்களும் உள்ள மாடு. இந்த சூப்பரான மாடு 95,000 தான் வேலை. இன்னும் 20 நாள் இருக்கு. ஒரு 15 நாள் கழிச்சு இந்த மாடு வாங்கினா அந்த மாட்டோட மதிப்பும் வேற, ரேட்டும் வேற. ஆனாச்சு இதெல்லாம் காட்டு வழி மேய்ச்சல் இருந்த மாடு. வாங்க லைவா கூட காட்டுறேன், மேய்ச்சி பார்த்துடலாம், ஏன் சந்தேகப்பட்டுட்டு. நல்ல மேய்ச்சலுடைய மாடு ஆனாச்சு. நல்ல தெளிவான மாடு, HFல கிராஸ். தாராளமா வேணுங்கிற வாங்கிக்கோங்க, தோட்டத்துல வச்சே வளர்த்திக்கலாம். இதுக்கு ஃபார்ம் டைப் போகணும்னு அவசியம் கிடையாது. நல்ல கறவை கிடைக்கும், 20 லிட்டர் கறவை இருக்கும். வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். நாட்டுக்கான விற்பனை விலை 95,000 மட்டும்தான். 2 நேரம் 10 10 20 கேரண்டி. ஜெர்சியில
ஒரு எனக்கு கரடு முரடான மாடு வேணும், வெயிலுக்கு பிரம்மாண்டமா தாங்கணும், அதுவும் கண்ணு போட்ட உடனே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாடை தேர்ந்தெடுக்கலாம். காலை மாலை இரு வேளையும் சேர்த்து 15 லிட்டர் கறவை வரும். இது வந்து பாத்தீங்கன்னா மலை சைடுல மேய்ஞ்சிட்டு இருந்த மாடு, நல்ல மேய்ச்சல் குணம் உடைய மாடு, தண்ணி திரிக்கு அற்புதமான மாடு, சுழி சுத்தமான மாடு, அரைக்கடை பல்லு, வயிற்றுல இருக்கிறது 3வது கண்ணு, மாடு தெளிவான மாடு, கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை, குணத்துல தங்கம், கிளைமேட் அடாப்ஷன் சூப்பரா தாங்கும். மாட்டுக்கான விற்பனை விலை 80,000 வருங்க. வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு. இது வந்து HFல கிராஸ் டைப்பான மாடு, காலக்கண்ணு, கண்ணீனி 23 நாட்கள் டு 24 நாட்கள் இருக்கும். சுழி சுத்தமான மாடு, பல் அரைக்கடை, காலக்கண்ணு, நல்ல தெளிவான பெருங்குட்டு காலக்கண்ணு மாடு, பெருங்குட்டு மாடு. மாடு வந்து காலை மாலை இருவேளையும் 6, 5, 11 லிட்டர் கண்ணுக்குட்டி குடித்தது போக நம்ம பால் குண்டானுக்கு பால் வருது. காலையில சாயந்தரம் யார் வேணாலும் நேரடியா நம்ம பண்ணைக்கு வாங்க, காலையில உட்காந்து கறந்து பாருங்க, சாயந்தரம் கறந்து பாருங்க, எவ்வளவு கறவு வருதோ இருக்கிறத இருக்கிறபடி. அதாவது உங்க தோட்டத்துல காலையில பால் கறந்தா எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 6, 5, 11 கண்ணுக்குட்டி 1 லிட்டர் குடிச்சது போக 12 லிட்டர் குண்டானுக்கு வருது. நேரடியா வாங்க, செக் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டுல எவனும் கொடுக்க முடியாத விலை 53,000 விலைங்க. தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்க முடியாத விலை 53,000. நேரடியா வாங்க, லைவா செக் பண்ணுங்க, எடுத்துட்டு போங்க, கறவை கறந்து பாருங்க, தீனி சாப்பிடுதா, தண்ணி குடிக்குதா, A to Z செக் பண்ணி பாருங்க. எந்த ஃபால்ட் இருந்தாலும் மாட்டு ரிட்டர்ன் விடுங்க, வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம்னா உளுந்தூர்பேட்டை வட்டம் பூமலைன்னு ஒரு கிராமம். நாங்க இன்ஸ்டாவில் யூடியூப்ல ஃபாலோ பண்ணது தானே. உங்க ஏரியால யாராவது இவர்கிட்ட மாடு வாங்கியிருக்காங்களா தெரிஞ்சு? இல்ல பார்த்துருக்கோம். ஆனா வந்து இதுக்கு முன்னாடி நான் தானே, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்க. நாங்க அங்க யாரும் விசாரிக்கலாம், நேரடியா அங்கதான் வந்திருக்கோம். எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க? ஒரு மாடு வாங்கணும்னு வந்தோம். கொஞ்சம் 2 மாடா வாங்கியிருக்கோம். கொஞ்சம் அனுசரிச்சு சொல்லியிருக்காரு. பாப்பா அது கறவை இருந்தா இன்னும் மீண்டும் நாங்க வருவோம். எப்படி HF வாங்கணும்னு வந்தீங்களா, செவல வாங்கணும்? இல்ல நம்ம செவலை தானே. HF இப்போ ஒன்னும் ட்ரை பண்ணல. இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா HF ட்ரை பண்ணலான்னு இருக்கும். செவலையில என்ன நம்பிக்கை உங்களுக்கு? செவல மாடல நமக்கு கொஞ்சம் வெயிலுக்கு எல்லாம் தாங்கும். நம்ம அடிப்படிக்கு மெயின் அதான், வெயிலுக்கு இது ஏத்த மாதிரி இருக்கும். வேற எதுவும் இல்லை, மெயின் இஷ்யூ தான். நம்ம கிளைமேட் வந்து வெயில் மழை கலந்து இருக்கும் போது இது கொஞ்சம் தாங்கிக்கும். அதான். இந்த மாடு வாங்கிருக்கீங்களா? ஆமா. இது எப்ப கண்டு போட்டுச்சு? நாங்க வந்து பார்த்த பிறகுதான் போட்டுச்சு. இப்பதான் வந்து போட்டுச்சு. அடுத்த மாடு இது ஒரு மாடு வாங்கிடும். இது ரெண்டுமே சுத்த செவலை. ஆமா. எவ்வளவு கறவை சொல்லியிருக்காங்க? இது அவர் வந்து 15 சொல்லியிருக்காரு. கேரண்டி? இப்ப கண்ணு போட்டு மாடு வந்து 18 சொல்லியிருக்காரு. அது கூட வரலாம். அது நாங்க போய் பார்த்த உடனே தான் எங்களுக்கு தெரியும். கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? கிடாரி கண்ணு எல்லாமே 2வது இது சொல்லியிருக்காரு. இது எப்படி வளர்க்க போறீங்க? மேட்ச்ல வளர்க்க போறீங்களா இல்ல? நம்மளது வந்து நம்ம வீட்டுல இருக்க ஷெட் மாடு இருக்கு. சோ நம்ம வீட்டுல தான் தீவனம் இது பண்ணி போட்டு தான் வளர்க்க போறோம். ஃபார்ம் டைப் தான். வெளியே மேட்ச்களுக்கு எல்லாம் போக? மேட்சலுக்கு போகும். அந்த எல்லா டைம்லயும் போகாது. சீசன்ல நமக்கு அறுவடை டைம்ல மேட்சலுக்கும் போகும். நம்ம வயல்ல மட்டும் மேய்ச்சல். சரிங்களா. சொசைட்டியோட பால் விலை வந்து லிட்டர் வந்து 30 to 32 ஆவரேஜா இதான் வருது. அந்த ரேஞ்சில தான் எடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதுல இன்சென்டிவ் வருது. இப்போ ஒரு லிட்டருக்கு 3 ரூபாய் இன்சென்டிவ் தராங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு பால் விலை 40 ரூபா வரைக்கும் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தீவனம், ஏன்னா தீவனம் தவிடு விலை அதிகமா இருக்கு இல்லைங்களா. கண்டிப்பா உற்பத்தி செலவே 30 ரூபா வந்துருதுங்க. கண்டிப்பா வந்துருது. அதுக்கு மேல நானே ஃபுல்லாவே நான் தவிடு தீவனம் எல்லாம் கொடுத்துதான் வளர்க்குறோம். ஸோ அதனால எங்களுக்கு செலவு அதிகமா இருக்கு. சரி, வருங்காலத்துல பிளான் என்ன பண்ணிருக்கீங்க? எவ்வளவு மாடுகள் பெருக்கணும், என்ன ஐடியா? இது எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுன்னா எனக்கு வந்து ஒரு 10 to 20 மாடு ஒரு சின்னதா ஃபார்ம் மாதிரி ரன் பண்ணணும் ஒரு ஆசை. ஸோ ஆல்ரெடி நான் BE மெக்கானிக்கல் முடிச்சுட்டேன். ஃபாரின்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஆமா. இப்போ கொஞ்சம் அப்பாவுக்கு சூழ்நிலை உடம்பு சரியில்லாத காரணத்தினால இங்கேயே வந்து விவசாயம் பார்த்துட்டு இப்போ நான் ஸ்டோர், ஆவின் ஸ்டோர் நான் சொந்தமா ரன் பண்றேன். அப்படிங்களா? நான் தான் ஆவினோட செக்ரட்டரி எங்க ஸ்டோருக்கு. BE மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க, மாட்டு ஃபீல்டுல இறங்கிருக்கீங்க. என்னோட சூழ்நிலை அது. மாட்டு பண்ணை லாபகரமான நிறைய இருக்கு, கொண்டு போயிடலாம். அதுக்கான நம்பிக்கை இருக்கு. ஸோ அதை நோக்கி தான் இப்போ ஒரு சின்ன பயணம் இது. இதுல மாட்டு பண்ணையிலே 1 லட்சம் ரூபாய் லாபம், 2 லட்சம் ரூபாய் லாபம் எடுத்துடலாமா? நம்பிக்கை இருக்குங்களா? அதுக்கான முயற்சி நான் எடுக்கிறேன். அதை நான் எடுத்த பிறகுதான் சொல்ல முடியும். எடுக்காம சொல்றது நமக்கு இதாக. எடுத்துட்டு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். யூடியூப்ல, Facebookல, இன்ஸ்டால நிறைய வியாபாரிகள் வராங்க. இவரை எப்படி நம்புறீங்க? இவர் மேல எவ்வளவு நம்பிக்கையில சொன்னேன். அதனாலதான் நேர்ல பார்க்க வந்தோம். ஏன்னா இப்ப ஆன்லைன் நமக்கு நிறைய ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. ஸோ சொல்றது ஒரு வேலை, கறக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ அண்ணனை ஒரு வார்த்தை நேர்ல சந்திக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். சந்திச்ச உடனே அவருடைய கரெக்டா நமக்கு பண்ணது, நம்ம மனசுக்கு என்ன பட்டுதோ அதை ஏத்த மாதிரி தான் விலையும் சொன்னாரு. சரி, எங்கெல்லாம் போனீங்க? சந்தைக்கு எங்கெல்லாம் போனீங்க? சந்தைக்குலாம் இல்லை, நம்ம லோக்கல்ல நம்ம மாடு வாங்கணும். லோக்கல்ல வந்து எங்களுக்கு அவ்வளவா திருப்தி இல்லை. அவங்க வாங்கினாலும் மாட்டோட விலை கொடுத்து வாங்கினாலும் பால் கறவைக்கு எல்லாம் கொஞ்சம் இதா இல்லை. கொஞ்சம் தூரத்துல வந்து வாங்கி பார்ப்போன்ற ஒரு எண்ணத்துல வந்திருக்கும். சேலம் மாடுகள் உங்க ஏரியாக்கு எப்படி இருக்கும்? சேலம் வரைக்கும் ஓகே. எங்களுக்கு ஈரோடு மாடு தான் கொஞ்சம் கிளைமேட்டுக்கு செட் ஆகாது. இந்த HF மாடுகள் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் உங்க ஏரியால சொல்றாங்க. அந்த மெயின் இந்த பிளாக் எல்லாம் சொல்றாங்க. நம்ம ஏரியா கொஞ்சம் அது டல்லு தான். HF இதெல்லாம் டல்லு தான். இந்த ஜெர்சி, செவலை இதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் ஃபார்ம் டைப் நல்லா ரெடி பண்ணிட்டேன்னா வேணா HFக்கு போலான்னு ஒரு ஐடியா இருக்கு. அது மெயின்டெனன்ஸ் கூடுதல் இருக்கு. ஒழுங்கா கவனிக்கலன்னா சிக்கல். கண்டிப்பா அது உண்மைதான். அது ஒன்றும் போய் இல்லை.
கண்டிப்பா கண்டிப்பா அனுபவம் வந்துட்டு உங்களுக்கு இப்ப பயம் இருக்காது. இருக்கு. நான் இப்ப மாடு நான் சின்ன வயசுல இருந்தே நான் வளர்த்துட்டு தான் இருக்கோம். நான் கிட்டத்தட்ட 10 இல்ல 15 முன்னாடி வளர்க்கறதுக்கு இப்ப வளர்க்க எல்லாமே மாறி போச்சுல. டோட்டலா மாறி போச்சு. விலைவாசியில இருந்தும் சரி, இல்ல மாட்டோட பராமரிப்பு முறையே மாறி போச்சு. முன்னெல்லாம் நம்ம எங்க வயல்ல எங்கேயும் மேய்ப்போம், அதை பால் கறந்து குடிப்போம், அதோட இப்ப சரி. வயலுக்கு கொண்டு போக விடாங்க மாடை. மாடை வயலுக்கு எங்க போனாலும் 10 மணிக்கு மேல வெயில நிக்க மாட்டேங்குது. சோ இப்ப மாடு வந்து வெயில் தாங்க மாட்டுக்கு. மனுஷால் மாதிரியே வந்து இப்ப அடிக்கிற கிளைமேட் நம்மளே தாங்கலாம். அப்புறம் மாடு எங்க தாங்க போறோம். இப்ப மணி ஒரு மணி இருக்குமா? இருக்கும்ண்ணா. இருக்கலாம். இருக்கும். இப்ப இந்த மாடு காலையில இருந்து வெயில்ல தான் கிடக்குது. ஆமா, அது ஒண்ணு பாருங்க. கண்ணும் உள்ள மாடுகள் உங்களுக்கு எப்படி இருக்கு? இழப்பு ஏதாவது இருக்குங்களா? இல்ல, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இழப்புகள்லாம் மாடு இல்ல. எல்லாமே எல்லாமே நீங்க வந்ததுல இருந்தே பாத்திருப்பீங்க, ஃபுல்லா வெயில்ல தான் இருக்குது. வெயில தான் இருக்கு. வெயில் தாங்கக்கூடிய மாடுகள் தான் கண்டிப்பா. அதனால பியூர் ஹெச்எஃப் பியூர் ஜெர்சி அப்படிங்கும்போது வெயில் தாங்காதுன்னு நினைக்கிறேன். கலப்பினம் தான் பியூர் ஹெச்எஃப் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபார்ம் டைப்புக்கு தான் செட் ஆகணும். அதுதான் என்னுடைய இதுவுமே ரொம்ப கூடுதல் இருக்கு. பியூர் ஜெர்சியுமே வந்து சொன்ன மாதிரி வந்து சொல்றேனே, நமக்கு சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிறது கொஞ்சம் கலப்பின மாடுகளை எடுத்து வெயில் தாங்கணும். மெயின் வெயிலுக்கு தான். ஏன்னா வெயில் தாங்காம இருந்துச்சுன்னா நமக்கு வைத்தியம் பார்க்க முடியாது. ஜெர்சியில நாட்டு கிராஸ் மிக்சிங், கடைப்பல் முளைப்பு, சுழி சுத்தமான மாடு, 2ஆம் ஈத்து, நிறமாத செனை, கண்ணின இன்னும் 15 நாள் டைம் இருக்குது. ரட்டவரி முதுகு அமைப்புல நல்ல வெயிலுக்கு தாங்கக்கூடிய அமைப்புல நல்ல தெளிவான மேய்ச்சல் குணங்க. காட்டு வழி மேய்ச்சல் இந்த மாடு. மாட்டை பொறுத்த வரைக்கும் குறைன்னு சொல்ல முடியாது, வெயிலுக்கு நல்லா தாங்கும். பாருங்க, மேயத நீங்களும் லைவா பாருங்க. நம்ம பண்ணையில பொறுத்த வரைக்கும் எதுனாலும் லைவ் டெமோ தான். இல்ல நீங்களும் நேரடியா வாங்குறவங்க தாராளமா நேர்ல விருப்பப்பட்டா வந்து அனைத்து செக் பண்ணியே எடுத்துக்கலாம். பயந்துக்கவே தேவையில்ல. நல்ல தெளிவான மடிசெட்டு, சதுர பைக்கெட்டு மடிசெட்டு, 15 லிட்டர் கரை வரும். மாட்டுக்கான விற்பனை விலை 80,000 வரும். பெரிய மாடுங்க. வீடியோல பார்க்க எப்படி தெரியும், நேர்ல வந்து பாருங்க. தெளிவான மாடு. தாராளமா தோட்டத்து மேய்ச்சலுக்கு வச்சு வளர்த்தலாம். ஃபார்ம் டைப்ல எனக்கு ஃபேட்டஸ்னஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம். நல்ல தெளிவான மாடு, பட்ஜெட் மாடு வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். அண்ணாச்சி பட்ஜெட்ல மாடு வேணுமா, தாராளமா இந்த மாட்டு எடுங்க. 15 லிட்டர் கறவை, 63,000 விலை. தெளிவான மாடு, ஷோ குவாலிட்டி மாடு, அளவான மாடு, பெருங்குட்டு மாடுலாம் கிடையாது. தண்ணி திணிக்கு அற்புதமா குணமனத்துல சூப்பரா இருக்கிறாங்க. ஃபேட்டஸ்னஸ் நல்லா இருக்கும், வெயிலுக்கு நல்லா இருக்கும். காட்டுவலி மேய்ச்சல் இருந்த மாடு, குணத்துல பச்சை குழந்தை மாதிரி. தாராளமா எல்லாருமே வாங்கி இந்த மாட்டை யூஸ் பண்ணலாம். பட்ஜெட்ல மாடு கேட்டவங்களுக்காக இந்த மாடு கொடுத்துருக்கோம். 63,000 விலை. நீங்க 2 நேரமும் 20 லிட்டர் கரை வரும். 18 லிட்டர் கறவை கேரண்டி. நல்ல ஓவர் சைஸ் மாடு. ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட்டுக்கு தாங்கும். சுழி சுத்தமான மாடு, தெளிவான மடி வரிசை, தெளிவான காம்பு வரிசை. கன்றுன 15 நாள் டைம் இருக்குது. கறவைக்கு நல்ல தெளிவான மாடு, சூப்பரான மாடு. மேனி பாத்தீங்கன்னா தெரியும் மாடு எந்த அளவுக்கு ஜொலிக்குது. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 87,000 சொல்றோம். நேர்ல வாங்க, அனுசரிச்சு கொடுத்துறோம். தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு. காலை மாலை இருவேளையும் சேர்த்து 20 லிட்டருக்கு பஞ்சம் வராது. இருந்தாலும் நாம கொடுக்கற கேரண்டி 18 கேரண்டி உண்டு. குணம் பாருங்க, குணத்துக்கு நல்ல தெளிவான மாடு. குணத்துக்கு பச்சை குழந்தை மாதிரி அமைதியா நிக்குது. பாருங்க, காம்புல அப்படி கறக்கிறதுக்கு கையிலயும் கறக்கலாம், மிஷின்லயும் கறக்கலாம். ஜெர்சியில ஒரு சிந்து கலப்பிடத்துல நல்ல ஹெவி சைஸ் கறவையில ஒரு 18 லிட்டர் கறவை திறன் வேணும் அப்படிங்கிற தாராளமா இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஃபேட்டஸ்னஸ்க்கு இந்த மாட்டை அடிச்சுக்க முடியாது. அதே மாதிரி எல்லாமே இந்த ஊர்காட்டு லைன்ல இந்த மாடுனால வெயில், பனி, மழை அனைத்துக்குமே தாங்கும். கட்டின இடத்துல நீங்க வெளியே கட்டலாம். ஃபார்ம் டைப் போறவங்களும் எடுத்துக்கலாம். தாராளமா ஃபேட்டஸ்னஸ் டாப் குவாலிட்டியில கொடுக்கும். தோட்டத்துக்கு நல்லா. ஆமா, செம்புத்துக்காரி கருங்காம்பல் அமைஞ்சிருக்காங்க. சுழி சுத்தத்தில் அமைஞ்சிருக்காங்க. 18 லிட்டர் கறவை வரும். மாட்டுக்கான விற்பனை விலை 80,000 வரும். வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். சூப்பரான மாடு, தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு. எல்லா ஏரியாவுக்கும் தாங்கும். மாடு பாத்தீங்கன்னாவே நல்ல ஜம்முன்னு இருக்கும். நல்ல பெரிய ஹெவி சைஸ்ல தெளிவா இருக்குது. போற இடத்துல தாராளமா ஒரு குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு திறன் இருக்குது. தெளிவான மாடு. ஒரு நாட்டு கிராஸ் மிக்சிங்ல நல்ல ரெடி கண்டிஷன்ல கறவத்தை எதிர்பார்க்கறவங்க ஒரு நாள் 2 நாள்ல கண்ணீனிடுவாங்க. நாட்டு கிராஸ் மிக்சிங், ஜெர்சி கலப்படமான மாடு, ஆழ மீறின மடிங்க. நல்ல தண்ணி திணிக்கு சூப்பரான மாடு. இங்க பாருங்க, நம்ம சொல்லவே தேவை. வைக்கபில் என்ன போடுது பாருங்க. நல்ல வரக்காட்டு லைன்ல இந்த மாடு, தண்ணி திணிக்கு சூப்பரான மாடு, பெருங்குட்டு மாடு, சுழி சுத்தமான மாடு. இந்த மாட்டை பொறுத்த கறவைக்கு பயந்துக்கு தேவையில்ல, குணத்துக்கு பயந்துக்கு தேவையில்ல, வெயிலுக்கு பயந்துக்கு தேவையில்ல. கட்டின இடத்துல வெயில், மழை, பனி எல்லாத்துக்கும், இடி புயலுக்கு கூட மாடு கட்டின இடத்துல கிடக்கும். அளவு தமிழ்நாடு எங்க வேணாலும் தாங்கும். இந்த மாட்டுக்கு நான் சொல்லக்கூடிய விலை வந்து 87,000 வருங்க. 2 நேரம் 18 லிட்டர் கறக்கும். பாருங்க, கேரண்டி உண்டுங்க. பாருங்க, ரெல்ல ரெட்டை வரி மடி செட்டு, ஃபுல்லான மடி, எத்த சோட்டு மடி. பாருங்க, சூப்பரான மாடு, பெருங்குட்டு மாடு. 87,000 விலை வரும். காட்டு வழி மேய்ச்சல் மாடு. எங்க யாருக்கு வேணாலும் நம்பி எடுத்துட்டு போலாம். அந்த மாடு ஃபெயிலியர் ஆகாது.